ஆமென். ஆவியானவர் வார்த்தைகளை தந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் ஆமென் 3 காரியங்களை நினைவிலே கொண்டு வந்தார். நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி செய்ய வைத்த 3 காரியங்கள். அதை ஆமென் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு எதற்கு தேவ பலன் தேவை என்று ஆமென் 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலப்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சோதோமின் ராஜா அநேக பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறான். நம்ம லைஃப்லயே பெரிய சவாலான காரியம் என்ன தெரியுமாங்க? அநேகர்கிட்ட நோ சொல்றது. இந்த நோ சொல்றது இருக்கு தெரியுமா? நம்ம பல சூழ்நிலைகள்ல நிர்பந்தமான சூழ்நிலை கைதியாய் மாறுவதற்கு ரீசன் என்ன தெரியுமா? நோ சொல்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரெங்த் இல்ல. நோ சொல்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரெங்த் இல்ல. இங்கே ஆபிரகாமுக்கு நோ சொல்லக்கூடிய ஸ்ட்ரெங்த் உண்மையிலே கிடையாது. ஏனென்றால் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வரார். 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டு வராரு. யுத்தத்தில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ராஜாக்கள் யாரும் சாகல, ராஜாக்களை துரத்தி விட்டான். பொதுவாகவே 2 நாட்டுக்கு யுத்தம் நடந்தா ஒரு நாட்டில் இருக்கிறவங்களை நிர்மூலமாக்குறது வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வரும்போது தாவீதை பாத்தீங்களா, கல்லால் அடிப்பார். அடிச்சதும் கோலியாத் விழுந்துருவான். விழுந்ததும் விட்டாரா தாவீது? ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை எதுக்கு வெட்டுறாருன்னா, இந்த பிரச்சனை நாளைக்கு திரும்ப கோலியாத் வந்து நின்றக்கூடாது. அப்போ இங்க யுத்தத்திலே ஆபிரகாம் ஜெயித்தாலும் அந்த ராஜாக்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வீழ்த்தப்படவில்லை. நாளைக்கு திரும்ப இந்த பிரச்சனை வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரத்துல மானசீகமா நமக்கு கொஞ்சம் 4 பேர் சப்போர்ட்டா இருக்குந்தா நல்லா இருக்கும் நமக்கு தோணும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் யார் வர அப்படின்னா, சோதோமின் ராஜா உள்ள வரான். எப்படி வரான் தெரியுமா? அவன் கிஃப்டோட வரான். ஏற்கனவே கர்த்தர் சோதோமை பகைக்கிறார், சோதோமை வெறுக்கிறார். இந்த சோதோமின் ராஜா கிட்ட மட்டும் இந்த ஆபிரகாம் கை நீட்டி வாங்கி இருந்திருப்பான் என்றால் ஆமென் அநேக காரியங்களை ஆபிரகாம் இழக்க நேரிட்டிருக்கும். தேவனோடு உள்ள உறவு கட்டாயிருக்கும். இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல தான் ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், அவனை சோதோமின் ராஜாவுக்கு முன்னாடி கை நீட்டுற நிலைமைக்கு விடாதபடிக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆண்டவரே, நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், நான் உம்மால் அழைக்கப்பட்டவர். ஒரு தேவ பிள்ளைக்குடைய ஏக்கம், ஆண்டவரே சோதோமின் கூட்டத்துக்கு முன்பதாக கை நீட்டுற நிலைமை எனக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவன் 2 பேர் எதிர்கொண்டு வருவார்கள். ஒருவர் சாலேமின் ராஜா, இன்னொருவன் சோதோமின் ராஜா. அழைக்கப்பட்டவனை 2 பேர் எதிர்கொண்டு வருவார்கள். அழைக்கப்பட்டவன் மேலதான் 2 பேருடைய போக்கஸ் இருக்கும். ஹல்லேலூயா. சபையின் மேலதான் பரலோக பார்வையும் இருக்கும், பாதாள பார்வையும் இருக்கும். ஆமே. மக்களுடைய பார்வைகளும் வேற வேற இருக்கும். அவங்க இவங்க இல்ல இல்ல, சபையின் மேலதான், அழைக்கப்பட்டவன் மேலதான் பரலோகத்தின் பார்வையும் பாதாளத்தின் பார்வையும் இருக்கும்.
ஆனால் ஒரு காரியம் நம்மை பலப்படுத்தும். என்ன தெரியுமா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. அழைக்கப்பட்டவன் நோ சொல்றதுக்கு பழகணும். இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறார்ல, நல்ல ராஜா, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறதுல தாவீதை மிஞ்சின ராஜா. தாவீதை மிஞ்சின ராஜா. தனக்கு முன் இருந்தவங்க எல்லாரை விட ஆண்டவர் பேர்ல ரொம்ப நம்பிக்கையா இருந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்ல ராஜா. ஆண்டவர் எப்படி கிளைம் பண்றார் பாத்தீங்களா? நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமா இருந்ததை மாத்திரம் நினைத்தரலாம் அப்படின்ட்டான். என்ன ஒரு வார்த்தை! நம்ம மரண போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம இப்படியா ஜெபம் பண்ணுவோம்? அவனுக்கு என்ன நம்பிக்கை பாருங்க. இந்த ஜெபம் எனக்கு வாழ்க்கையை கொடுக்கும்னு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல. நம்ம இருக்கும்போது நம்ம என்னதான் உண்மை உத்தமமா இருந்தாலும் நமக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம், ஆண்டவரே தயவு செய்து நம்ம மன்னிச்சு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, அப்படித்தானே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா பாருங்க, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக மாட்டே, நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நிக்கல, திரும்பி பார்க்காம போயிட்டாரு. என்ன என்ன நடக்கும்? ராஜாவை பார்த்துல சொல்லிட்டு வர்றது. அவர் திரும்பி பாட்டு இவர் சுவர் புறமா திரும்பி ஓடு, நான் உமக்கு முன்பாக. இப்படிப்பட்ட ராஜா அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்டு யார் உள்ள வர அப்படின்னா பாபிலோன் ராஜா வரான். எப்படி வரான் அப்படின்னா, ஏசாயா 39வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, அவன் வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அனுப்பினதும் நம்மால் என்ன பண்றாரு? அடுத்த வசனத்துல எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு, வா வா வா, அது எங்க வைக்கணும் தெரியுமா அப்படின்னு கொண்டு வந்து பொக்கிஷ சாலையை ஓபன் பண்ணி காட்டுறான். இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒரு சம்பவம் தான் இது. கை நீட்டான். அவன் சிறைப்பட்டு போகல, தலைமுறை பிடிக்கப்பட்டது. அவன் சிறைப்படவில்லை, ஏன்னா அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதனாலதான் உன்னாட்களில் சமாதானமா இருக்கும், ஆனா அவன் தலைமுறையை தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். ஆமென். இயேசு கிறிஸ்து பசியா இருந்த போது முதல் அப்பத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? சாத்தான். ஆனா அவன் கொண்டு வந்தது என்ன அல்ல? அப்பம் அல்ல. இது போலதான் அது அப்பமா இருந்தாலும் அது எனக்குரிய அப்பம் அல்ல. இந்த கிரகிக்கத்தக்க ஞானமும் நிலைக்கத்தக்க பலனும் தேவன் தர விரும்புகிறார். இந்த காலை வேளையில சபையை நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம், ஈஸியா உள்ள விட்டுறோம், உள்ள விட்டு விடுகிறோம். அந்த 2வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியா வாசிங்க. அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும், பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஆமென். அப்போ பாபிலோன் ராஜா எதுக்கு வந்தான் தெரியும்ல? ஆமென். உனக்கு என்ன கொடுக்கன்னு இல்ல. பாபிலோன் ராஜா கொடுத்த வெகுமானம் எசேக்கியாட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கான டிக்கெட்டுக்கான காசு. அவன் டிக்கெட்டுக்கான காசு எடுத்து உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நிறைய பேர் நம்ம விசாரிக்கிறது போல வர்றது எதுக்கு தெரியுமா? ஒரு சின்ன என்ன வெகுமானம் கொடுத்தான்னு தெரியல, ஆனா நம்மால அவ்வளத்தையும் ஓபன் பண்ணி பைபிள் எவ்வளவு அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை.
இதனுடைய ரிசல்ட் தான் தானியேல் 1வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள்ளே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் தேவை. சோதோமின் ராஜா, நல்ல கவனமா கேளுங்க, சோதோமின் ராஜாவை நான் உன்னை பகைக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. நான் இதுல அந்த ஒண்ணு எடுத்திருக்க மாட்டேன். சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், அதை பிசாசு இயேசுவை உயர்ந்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிட்டு பூமியில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து சொல்லுகிறான், நீர் என்னை வணங்கினால் நான் இதையெல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொன்னதும் எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறான். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அப்பங்களை ஆமென் அதிகமாக பெருக பண்ணி சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு கொடுத்ததும் ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக்க மனதாயிருந்தார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, என ரொம்ப அதாவது ஜீசஸ் வந்து கொண்டாடணுங்க. அப்பாவுடைய ஃபேவரைட் சைல்டு. அதாவது ஜனங்கள் ராஜாவாக்க பிடிக்க வரக்கூடாதுன்னு ஓடுறாரு, ஆனா சோல்ஜர்ஸ் பிடிக்க வரும்போது ஒப்பு கொடுக்கிறார். நம்ம நேர மாறி செய்வோம். சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, நான் கொண்டு போங்க, அப்படியே தூக்கிட்டு போங்க. கொரோனா ஊசி போட டீம் வராங்க, ஐயோ விட்டுருங்க. இவரை ராஜாவாக்க பிடிக்க வராங்கன்னதும் அவர் அங்கிருந்து அதை அறிந்து மறுபடியும் விலகி, ஆனா இயேசுவை பிடிக்க வரும்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படிங்கிறார். பொத்துன்னு விழுறான். எழும்பு 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 எழும்பு, அவங்களெல்லாம் விட்டுருங்க, நான் தான் விடுங்க. ஒப்பு கொடுத்தா நம்ம பாடினோம், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகர் உன்னத. சில நேரத்தில் அப்பா தரதை விட உலகம் தரது நமக்கு ரொம்ப மேன்மையாய் காணப்படும். இல்ல, அப்பா தரது தான் ஆரோக்கியம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிதாவை இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று இயேசு கேட்க, பிதா இல்ல இதுல தான் பானம் பண்ணணும்னு விட்டுட்டாரு. இப்ப பிலாத்து பாத்திரத்தை நீக்கிறதுக்கு வரா. இயேசு அமைதி ஆயிட்டார். அக்செப்ட் பண்ணல. பிதா கிட்ட இப்படி நின்னவர் பிலாத்து கிட்ட மட்டும் ப்ளீஸ் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அங்க வேற. இயேசு அமைதி ஆயிட்டார். என் ஆண்டவரை போல சிலுவையிலே கசப்பு கலந்த காடி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த டேஸ்ட் பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டார். ஏன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிலுவை மரணத்துல அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த லாஸ்ட் மரண வலி இருக்குல்ல, அவர் பாருங்க, இது என் அப்பா கொடுத்த பாத்திரம், நான் வலி அனுபவிச்சு தான் மறிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அதை டேஸ்ட் பண்ணாம முகத்தை திருப்பிட்டார். இவர் தானே நேசு. அதை மட்டும் அவர் டேஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவர் வலி தெரியாம அந்த 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 உணர்வுகள் எல்லாம் அது அப்படியே மங்கி போயிடும். அப்படி வலி தெரியாமலே இறந்துருவார். அதனால அவர் தாகமா இருக்கிறதும் அந்த கசப்பு கலந்த பைபிள் இருக்கு. மத்தேயு 27:34 என்று நினைக்கிறேன். மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் குடிச்சாரு. அப்படி டேஸ்ட் பண்ணதும் அவருக்கு தெரிஞ்சிட்டு, இவன் நம்மளை பெயின் இல்லாம கொல்ல பார்க்கிறான். இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நான் இயேசுவின் பிள்ளைங்கிறதுல இதுதான் எனக்கு பெருமைன்னு சொல்றவங்க நல்ல கைய தட்டி பாருங்க. உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும். எதுக்குப்பா இப்படி கஷ்டப்படுற?
நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரு நீ கெந்தி. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சவங்க பரியாசம் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு போலேன்னு இதை கொஞ்சம் குடிக்க கொடுக்கறாங்க. குடிச்சிட்டான்னா அவருக்கு அந்த உணர்வு எல்லாம் நஷ்டமாயிரும். அப்ப அந்த பெயின் எல்லாம் அவர் இறந்திருப்பார். நமக்கு தோணும் உலகம் நல்லது தானே பண்ணுது, நமக்கு சொந்தக்காரங்களாம் நல்லது தானே பண்றாங்க. ஆமென். பேதுருட்ட சொன்னார்ல, என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் வலியை அனுபவிக்கிறது என் அப்பா சித்தம்னா அதை நான் அனுபவிக்க தான் செய்வேன். என்னங்க ஹalleluya. இதுக்கு தான் பலன் தாங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடும். சில பாதையில தேவன் நடத்தும் போது சோதோமின் ராஜா வந்து நிப்பான், நீ இப்படி வாங்கிரு, இதை வாங்கிரு, இதை வாங்கிரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏன் நான் இந்த பாதையில் நடப்பது தேவ சித்தம், அதுலதான் நான் நடப்பேன். எனக்கு வேற வேற ஆப்ஷன் தேவையே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு சகோதரி ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்த ஒரு சகோதரி ஒரு வாலிப பிள்ளை திடீரென்று படுக்கையில் ஆயிட்டா. படுக்கையிலாகி எழும்ப முடியாதுனால அப்போ அவங்களுக்கு இந்த உமிழ்நீர் சளியெல்லாம் வரும்போது துப்பணும். துப்புறதுக்குன்னு பக்கத்துல பாட்டிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்களுக்கு எலும்பி கூட துப்ப முடியல. அப்போ சைடு விண்டோ இருக்கு, அப்ப அப்படி துப்பி வெளியே போடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி துப்புறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது அப்படி எலும்பி அவங்க மேலேயே விழுந்துட்டு, அவங்க துப்பல் அவங்க மேலேயே விழுந்ததும் என்ன ஆண்டவரே அப்படி சொல்லி அப்படி தொடச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி பண்றீங்க, என் துப்பல் என் முகத்துல விழணுமாப்பா அப்படி சொல்லிட்டு ஓன அழ ஆரம்பிச்சதும் அந்த கண்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி காட்சி இயேசு வந்து அப்படியே நிற்கிறாங்க. இங்க பாருமா, உன் மேல உன் துப்பல் தான் விழுந்துச்சு, என் மேல வரவும் போறவெல்லாம் துப்பிட்டு போனான். அத்தனை பேரும் காரி உமிழ்ந்தார்கள். அப்படி சொன்னதும் அந்த சகோதரி ஓன்னு அழுதாங்களாம். அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம எல்லாம் சில காரியங்களை நமக்கு புரியவில்லை. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், சபையை எப்படி நடத்தினா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி நடத்தும்படியாக தான் எனக்கு ட்ராக் போட்டிருக்கிறான். நான் இப்படி நடந்தாதான் பரலோகத்துக்கு போவேன்னா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துருங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இல்ல, சோதோமின் ராஜா வருவான், சாத்தான் அப்பத்தை கொண்டு வருவான், ஜனங்க வருவாங்க, கசப்பு கலந்த காடி அதை மட்டும் குடிச்சிருந்தாருன்னா ஒரு வலி இல்லாம கடைசியில் துடிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு துடிக்கிறார். அது மட்டும் குடிச்சிருந்தாருன்னா அந்த துடிப்பு வந்திருக்காது. இல்ல, நான் கஷ்டப்படணும்னு என் அப்பா நினைச்சிட்டாரா? நான் அதுக்குதான் நான் கஷ்டப்பட்டு தான் இவரை பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இம்மைக்கானவைகளுக்காக மட்டும், எனக்கு எல்லாருக்குமே காணாவூர் ஜீசஸ் தான் தேவை, கல்வாரி ஜீசஸ் தேவையில்லை. ஆமே, முத பாயிண்டே முடியுமான்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. என் உள்ளம் தேவ அன்பினால் நேற்று இரவுல பின்னாடி சர்ச்சை பின்னாடி இருந்து அப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் தாங்க முடியல ஆண்டவருடைய அன்பு. ஆமே, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நான் அழுதா அவருக்கு தெரியும் எதுக்கு அழுறான். இதை தாவீது உள்வாங்கி சொல்லுகிறார், என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரன் பாதையை அறிந்திருக்கிறேன், யாரும் அறியாத என்னை தேடி வந்தவரே, தேடி வந்த
தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே, உம்மழகான கண்கள், உம்மழகான ரகலமா ஜனரமா ஷேகெரெலே மாமா துடரமா மலரா. ஹல்லேலூயா. எனக்கு இந்த கஷ்டத்தின் நடுவுல, பிரச்சனை நடுவுல, போராட்டத்தின் நடுவுல ஏன்பா 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 தோணுது. கொஞ்சம் சோதோமின் ராஜா கிட்ட போய் கையை நீட்டிடலாம். அவங்க தான் தரேன்னு சொல்றாங்களே, அவங்க தான். நீ கொஞ்சம் இங்க வந்துட்டேனா, கொஞ்சம் இப்படி வந்துட்டேனா, அவங்க தான் சொல்றாங்களே, ஒரு வாட்டி தான் போய் பார்ப்போமே, அப்படியெல்லாம் தோணும். கடந்த 10 வருடமாய் உங்களிடத்தில் உங்கள் சம்பாத்தியம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இல்ல, ஓகே ஃபைன். அந்த 10 வருஷம் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? இந்த சத்தத்தை கேளு சபை. உன்னை அழைத்தது அழிக்க அல்ல, அவரோடு இருக்க. உன்னை அழைத்தது அழிக்க அல்ல, அவரோடு இருக்க. இந்த பாதையில நடத்தினாதான் என் தலைமுறை நாளைக்கு நிக்கணும். அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஈசாக்கின் தேவனும் அவர் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர். பவுல கல்லறிறாங்க. எபேசு அந்தியோகியாவில அவன் செத்துட்டான் நினைச்சு அவனை வெளியே இழுத்து போடுறாங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கும் போது அவன் எழும்புறான். எழும்பி 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. எங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க மனதை திடப்படுத்துறான் தெரியுமா? இப்படி எல்லாம் கல்லறிவாங்க. அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, ஏன் மேல இந்த கல்லு விழ தேவன் அலோவ் பண்ணார். ஓகே, நான் அந்த கிங்டம்னுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இப்படி ஒரு பாதையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். இங்கே ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் தெரியுமா? சோதோமின் ராஜா கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளாதிருக்க ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் என்றால், ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யுத்தம் முடிச்சிட்டு வரான் ஆபிரகாம். சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறான், சாலேமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறார். இந்த மெல்கிசேதேக் குறித்து வேதம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? எபிரேயர் 7வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசியுங்கள். எபிரேயர், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் ராஜாக்களை முறியடித்து வந்த இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு எல்லாவற்றிலும் இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும். அப்ப இந்த மெல்கிசேதேக்கு ஒரு புறம் ஆசாரியனாகவும் இருக்கிறார், இன்னொரு புறம் ராஜாவாகவும் இருக்கிறார். இப்படி ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறவர் யார் அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தகப்பனும்
தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். நாட்களின் துவக்கமும் இவனுடைய பிறப்பு அங்கு சொல்லப்படவில்லை. ஜீவனின் இறப்பும் சொல்லப்படவில்லை. துவக்கமும் முடிவும் தெரியாது. இதெல்லாம் எதற்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். இப்ப மெல்கிசேதேக் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, அதை தாண்டி தெரியாது. அதனாலதான் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் இருக்கு. அவனுடைய இறப்பு தெரிஞ்சிருந்தா ஒரு ஆசாரியன் இருந்தான்னு போயிருக்கும். மெல்கிசேதேக்கு ஜீசஸ் அல்ல, ஜீசஸ்க்கு ஒப்பாய். பழைய ஏற்பாட்டில எல்லாம் கர்த்தர் அடையாளத்தினால உறுதிப்படுத்திட்டே இருப்பார். அன்னைக்கு ஆபிரகாமை சந்திக்க மெல்கிசேதேக்கை கர்த்தர் அனுப்பினது போல நம்மை சந்திக்க வேறொரு மெல்கிசேதேக் அல்ல, அவன் அந்த பிரதான ஆசாரியர், நம் நீதியின் ராஜா. ஆபிரகாமை எப்படி பலப்படுத்தினார் தெரியுமா? அப்பமும் ரசமும் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. மெல்கிசேதேக் கிட்ட அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டவனுக்கு சோதோமின் ராஜா கிட்ட கை நீட்டுறதுக்கு கூசுது. என் ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு பையில அப்பமும் இன்னொரு பாட்டில் ரசத்தையும் கொண்டு வரல. என்ன ஆண்டவரே, மெல்கிசேதேக் ஆபிரகாமை பார்க்கும்போது கையில அப்பவும் ரசம் வச்சிருந்தார், நீங்க என்ன ஆண்டவரே சும்மா வந்திருக்கிறீங்கன்னு கேட்டா, நான் தான் உனக்கு அப்பம், என் ரத்தம் தான் உனக்கு ரசம். என்னை புசிக்கிறவன் நிலைத்திருப்பான், மரித்தாலும் பிழைத்திருப்பான். ஒரு தேவ பிள்ளையின் பலம் என்ன தெரியுமாங்க? நம்ம கம்யூனியன் டைம் ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் ரசம் நம்ம குடிச்சிட்டு எழும்பி சர்ன்னு ஓடுறது நினைக்கிறோம். அதுலதான் என் ஜீவனே இருக்கு, என் பலனே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியவான்கள்! ஆபிரகாமிலும் பாக்கியவான்கள் ஆயிட்டோமே. இதை புசிக்கிறவன் அவனுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது, தேவனுடைய பலன் இருக்கிறது. ஆபிரகாம் இதை வாங்கி புசிக்கிறான், புசித்து எதிர்கொண்டு போகிறான். சோதோமின் ராஜா பொருட்களை எல்லாம் கொண்டு வரும்போது அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த நாளிலே பந்தி எடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். இதை நீங்கள் புசித்து பலப்படுங்கள். புசித்து பலப்படணும்னா அதை எப்படி புசிக்கணும் தெரியுமா? பாத்திரவான்களாய். 1 கொரிந்தியர் 11:29-30 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். ஒருத்தன் எப்ப அபாத்திரமா போஜனம் பண்ற தெரியுமா? நிதானிக்கவே இல்லை. நான் என்ன புசிக்கிறேன், எதை புசிக்கிறேன், இப்படி ஒருத்தன் யோசிக்க மறந்துட்டாலே அவன் யாரா மாறுறான் தெரியுமா? அபாத்திரமாய் மாறுகிறான். பாத்திரவானா மாறணும்னா என்ன செய்யணும்? யோசித்தாலே போதுங்க. எனக்காக அடிக்கப்பட்டது நினைச்சாலே உடைஞ்சிரும். ஒருத்தன் அபாத்திரமா இதை போஜனம் பண்றதுனால என்ன மாறுகிறானா? அடுத்த வசனத்துல, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. அபாத்திரமா இதை புசித்தா அவன் யாரா மாறுறான்? அப்ப பாத்திரவானா புசித்தா யாரா மாறுவான்? பலவானா மாறுவான். கர்த்தருடைய பந்தியை அபாத்திரவானாய் புசித்தால் அவன் யாராய் மாறுவான்? சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தியை பாத்திரவானாய் புசித்தால் அவன் யாராய் மாறுகிறான்? பலவானாய் மாறுகிறான். பாத்திரவானாய் புசிக்க என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்தார்? அப்பத்தை ரசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக சீஷர்களை கழுவினார், சுத்திகரித்தார். சுத்திகரிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், இவங்க கால் கழுவாமல வந்திருப்பாங்க?
அவங்க முறைமையின்படியே ஒரு வீட்டுக்குள்ள போனாலே காலை கழுவிட்டு தான். அதனாலதான் சீமோன் என்கிற பரிசேயன் ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் வீட்டுக்கு வரும்போது நீ எனக்கு என்ன தரல? தண்ணி தரல. இவங்க கால் கழுவாமலா போய் இருந்திருப்பாங்க? எல்லாம் கழுவிட்டு தான் போயிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஆண்டவர் மறுபடியும் சுத்தப்படுத்துகிறார். என்ன அதன் அர்த்தம்? நான் ஏற்கனவே கழுவப்பட்டவன் என்று இருந்து விடாதே, ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்க தயங்காதே. நான் ஏற்கனவே நாங்களாம் முந்தைய நேத்தை பயங்கரமா ஜோமெண்ட் வந்துட்டோம். இல்ல, இவங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க இயேசுக்கு. அவர் சுத்தம் விரும்புகிற ஒரு 3 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? கை கழுவாம ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க. உடனே பரிசேயர் வந்து, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? அவனுங்க கை கழுவாம, கை கழுவுங்கிறது வந்து நம்ம கை கழுவது மாதிரி கிடையாது. நம்ம கை கழுவது கை கழுவாமலே இருக்கலாம். நம்ம கை கழுவதே, அதுவும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா கை கழுவ போக மாட்டோம். ஏன்னா நம்ம இலையில தண்ணி தெளிக்கிற மாதிரி அப்படி கையும். யூதர்கள் அப்படி கழுவ மாட்டாங்க. அவங்க அதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் எடுப்பாங்களாம். அவங்க அங்கிருந்து இதுவரை கழுவுவாங்க. நம்ம அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் முடிச்சுட்டு போயிடுவோம். அவங்க அவ்வளவு சுத்தப்படுத்துவாங்க. இவங்க அவசரத்துல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னு ஆண்டவர் விட்டு கொடுக்க தனியா கூட்டம். பரவாயில்ல, அப்ப கை கழுவாம சாப்பிடலாம். இங்கவா, இந்த பரிசேயருடைய நீதியிலும் நீதி அதிகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு வந்துட மாட்டேன்டாரு. இவர்தான் என்ன ஆண்டவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த சீலையை மடக்கி வச்சுட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் காலில் எழும்புவாங்க, உயிர்த்தெழு மாதிரி எழும்புவாங்க. பெட்ஷீட் அங்க கிடக்கும், பில்லு கேட்டா நாங்க எழுப்பி விட்டேன். ஆனா இயேசு 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்து சீலை ஒரு ஓரத்தில் அப்படி வச்சுட்டு அவர் போறார். என்ன ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்க நம்ம. எப்படிப்பட்ட தேவன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் மட்டும்தான். இயேசுவை தவிர வேற ஒரு தெய்வமும் கிடையாது. இயேசுவை தவிர வேற ஒரு குருவும் கிடையாது. இயேசுவை தவிர வேற ஒரு ரோல் மாடலும் கிடையாது. ஆமென். அதாவது ஒப்பு கொடுக்க தயங்க கூடாது. ஆமென். நான் பாவி, ஆண்டவர் என்மேல் கிருபையா, இப்படி சொல்ல தயங்க கூடாது. அதெல்லாம் எங்களை கழுவிட்டார். வயசு காலத்துல எழுதுறார் யோவான். எழுதும் போது சொல்ற, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே சேரா மீன்கள்கிட்ட ஒரு பாவத்தை சொல்ல முடியுமா? யாருக்காவது முடியாது. அப்படி இருந்தும் அவருக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. அவருடைய ஹோலினஸ் அப்படிப்பட்டது. பேதுரு ஃபர்ஸ்ட் இயேசுவின் பாதத்தில் விழும்போது எப்படி விழுந்தார் தெரியுமா? நான் பாவி, என்னை விட்டு போகணும். இப்ப எப்படி சொல்றாரு தெரியுமா? என்ன கழுவ கூடாது. 3 வருஷம் தான் ஆச்சு. நம்ம பந்தி எடுத்து மூணாவது பந்தி தான் எடுத்திருப்போம். இதெல்லாம் போட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தோமா, தந்தோமா, ஊத்துனோமா, போயிட்டோமான்னு. ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்க தயங்க கூடாது. ஒரு விசை கூட. நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை. எங்க வெரி ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பந்தியில வடித்த கண்ணீர் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பந்தியில. இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? நம்ம அறியாம எங்கேயோ சிறகு முளைச்சிட்டுல. ஃபர்ஸ்ட் பந்தியில, வெரி ஃபர்ஸ்ட். அப்படியே கையெல்லாம் ஆடல, நெஞ்செல்லாம் அப்படி அடிக்கல. இப்போ ஃபுல்லா அப்பம் சைஸ் பாக்குறது. அவங்களுக்கு பெருசு, சோ எனக்கு சின்னது. அப்போ இப்போ ஒரு விஷயம். ஆண்டவரே, பேதுரு உடைஞ்சிட்டாரு. அப்பா என் காலை மட்டும் இல்ல, அப்ப என்ன மொத்தம், என் தலை சரியில்லைப்பா, என்ன மொத்தம். மறுபடியும் ஒப்பு கொடுக்க தயங்காதவர்கள் பாத்திரவான்களாய் இந்த அப்பத்தை புசித்து பலப்படுவார்கள்.
இந்த கால வேளையில எத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கழுவுங்கப்பா, என்னை பாத்திரவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதோமின் ராஜா வாங்கிறாதேன்னு சொல்றதுக்கு அந்த மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாம்கிட்ட கொடுத்து எப்படி பிளஸ் பண்றார் தெரியுமா? ஆதியாகமம் 14 அதனுடைய 19, 20 வசனங்கள். அவனை நல்ல கவனமா கேளுங்க. அதாவது இது பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு. அந்த அப்பத்தை ரசத்தை ஆபிரகாம் வாங்கும் போதே அந்த மெல்கிசேதேக் பிளஸ் பண்றார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமே ரெடியா இருக்கு உனக்கு blessings. இப்ப தெரியுதா சோதோமின் ராஜா ஏன் உள்ள இடையில கொண்டு வரான்? சோதோமின் ராஜா கொண்டு வருகிற பொருட்களை விட பரலோக தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் பெரிதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதோமின் ராஜாவின் பொருட்கள் நம் கண்ணுக்கு தெரியுது. அவர் ஆயத்தம் பண்ணது ஒரு கண்ணும் காணவில்லை. அதனால நம் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நம்ம கை நீட்டுறோம். இல்ல இல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அடுத்த வசனத்துல உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆமென். ஆபிரகாம் நீ ஜெயிக்கல, அவர் ஒப்பு கொடுத்தார். அதன் அர்த்தம் என்ன? இதோ அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளுறியே, நீ யுத்தம் பண்ணுகிற இடத்துல உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அவர் யுத்தம் பண்ணதுனாலதான் நீ ஜெயித்த. இத மறந்துடாத. அப்போ ஆபிரகாம் அந்த குளோரிய தனக்கு எடுக்கவே இல்லை. ஆபிரகாம் புரிஞ்சிட்டு, ஆபிரகாம் இப்ப பாருங்க எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறான், நன்றி செலுத்துகிறான். இப்போ புறப்பட்டு வரும்போது சோதோமின் ராஜா வருகிறான். ஒவ்வொரு முறை ஆராதனை முடிச்சிட்டு போகும்போதெல்லாம் சோதோமின் ராஜா வருவான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருவான். ஏவாள்கிட்ட பழத்தை கொண்டு வந்தான், இயேசு கிட்ட அப்பத்தை கொண்டு வந்தான். இப்படிதான் வருவான். ஈட்டி எடுத்துட்டு இப்படிலாம் வரமாட்டான். பழத்துக்குள்ள வச்சிருப்பான் விஷம். ஆமென். பலப்பட்டார் ஆபிரகாம். பலப்பட்டு நோ இப்படி கையை வைத்துட்டான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உலகத்திட்ட போய் நான் கை நீட்டுற நிலைமை எனக்கு வரவே, பலன் தாருமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் எப்படியும் கடைசி நம்மள்கிட்ட தான் வருவான், இவ எப்படியும் கடைசி நம்ம கிட்ட தான் வருவான். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அந்த ராத்திரியிலே ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் இந்த காரியங்கள் நடக்கட்டும். அப்ப என்ன பேசுறார் தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, உனக்கு மகா பெரிய சத்தமா. ஆமென் ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நோ சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு சீனியர் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு எனக்கு சில காரியங்களை சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை, ஜான்சன் நோ சொல்ல பழகிக்கோ அப்படின்னு. நோ சொல்ல பழகிக்கோ. ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உன்னை மீட்டிங் கூப்பிடுவாங்க, ஆனாலும் லீடிங் இல்லைன்னா நோ சொல்ல பழகிக்கோ. ஆண்டவர்கிட்ட அதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு, நோ சொல்ல பழகிக்கோ. ஆமாம், இப்போ நிறைய நோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே 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 ஆண்டவரே, நோ சொல்ல பழகு. தேவ பிள்ளைகளே, நோ சொல்ல பழகணும். நிறைய காரியம் வேண்டாம் வேண்டாம். அதாவது அந்த இடத்துல இருந்து சோதோம்கிட்ட இருந்து வாங்கியிருந்தானா அவனுக்கு எது கட்டாயிருக்கும் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயிருக்கும். ஆபிரகாம் இத்தனை வருஷம் காத்திருக்கியே, ஆபிரகாம் கட்டாயிடக்கூடாது.
கட்டாயிடக்கூடாது. கர்த்தர் நிறைய ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். சில உள்ளங்களோடு என் தேவன் பேசுகிறதை என் ஆவியில நான் உணர்கிறேன். கட்டாயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலப்படுத்துகிறார். நேரம் போகிறதுனால. ஆமென். இரண்டாவது காரியம், எகிப்துக்கு போகாதிருக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே தேவன் எகிப்துக்கு போகாதிருக்க ஈசாக்கை எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் ஏற்கனவே யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார் என்றால் அந்த வார்த்தை நம்மோடு முடியாது. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய, அப்ப மினிமம் 3 தலைமுறை. ஹல்லேலூயா சொல்லுங்க, மினிமம். இப்போ வாக்குத்தத்தம் இருக்கிறது. இப்போ பஞ்சகாலம் வந்ததும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எகிப்துக்கு போகிறதுக்கு புறப்படுறாங்க. புறப்படும் போது ஈசாக்கும் வெட்டியை கட்டி இருப்பார். ஏன்னா ஆபிரகாம் போனார். ஆபிரகாம், ஆண்டவர் எகிப்துக்கு போன்னு சொல்லல, ஆனா ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆண்டவர் இப்போ ஈசாக்கை ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்றார். ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படி சொல்லிட்டு, ஆண்டவர் இங்க எப்படி ஆண்டவர் இருக்கு? பஞ்சகாலம். நான் போன வாரம் கேட்டோமே, இந்த சூழ்நிலை நிமித்தமாக தான் லோத்தானாலும் சரி, நகோமி, இவங்க எல்லாம் தங்களுக்கான பாதையை தெரிந்தெடுத்து போறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கொஞ்சம் பிடிவாதம் கேட்டா அலோவ் பண்ணிடுவார். ஆனா அப்படி அனுமதிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை நாம தான் சந்திக்கணும். அதை நம்ம போன வாரம் நம்ம கேட்டோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி. ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளை இன்னும் வெயிட் பண்ண வைக்கிறார். இங்க பாரு, வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். என்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறேன்ல, நான் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறேன். நீ எகிப்துக்கு போகாது. எகிப்து என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? விட்டு வந்த இடம், விட்டு வந்த தேசம், வேண்டாம் என்று விட்டு வந்தது. ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? 6வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேராரிலே அங்கேதான் குடியிருக்கிறான். அங்கே குடியிருந்து ஈசாக்கு என்ன செய்தான்? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த தேசம் அந்த வருஷம் 100 மடங்கு. ஹல்லேலூயா. ஈசாக்கு போய் எகிப்துல விதைச்சிருந்தா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளெஸிங் அங்க இருந்திருக்காது. ஆமென். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் தெரிந்தெடுக்கிற பாதையை நான் தெரிந்தெடுத்துடக் கூடாது. அதுக்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? பலன் தேவை. எல்லாரும் தெரிந்தெடுக்கிற பாதையை நான் தெரிந்தெடுத்துடக் கூடாது. அதுக்கு எனக்கு தேவ சித்தம் இல்லாத பாதையை நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் தெரிந்தெடுத்து ஓடும் போது, அப்ப இதுதான் ஒருவேளை கரெக்டா இருக்குமோ? இல்ல. 400 தீர்க்கதரிசிகள் யோசபாத் ஆகாப் நிற்கும் போது ஒரு பொய்யான காரியத்தை சொல்றாங்க. முதல் 100 பேர் சொல்லி அடுத்த 100 பேர் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க யுத்தத்தில் ஜெயம் சொல்லிட்டாங்க. எதுக்கு வம்பு, நம்மளும் அதே சொல்லிடுவோம். மெஜாரிட்டி எந்த பக்கம்? 400 பேரும் சொல்லும் போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி மீகாயா வரான், வந்து நிக்கிறான். போகும்போதே 400ல ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. இங்க பாரு, எல்லாரும் ஒழுங்கா சொல்லியிருக்காவ, நீயும் சொல்லிரு. எல்லாரும் இவங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, நீயும் ஓட்டு. அவனும் போய் யுத்தம் வாய்க்கப்படுமா? ஆகாம கேட்கிறான். கண்டிப்பா வாய்க்கப்படும், நீங்க போங்க. அவருக்கு தெரியுது, இங்க பாரு, போய் சொல்லக்கூடாது. அப்ப மொத்த 400 பேர்கிட்ட இவர் கேட்கல, நீங்க போய் சொல்லாதீங்க. ஆனா மீகாயாட்ட கேட்கிறான். என்ன ஒரு வெளிச்சம் இல்ல?
வார்த்தையை பேசுற வாயில வேற வார்த்தை வந்தா சத்துரு கூட தெரிஞ்சிடும். உண்மையை சொல்லி, ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு. நீங்க போவீங்க ஆனா திரும்பி வர மாட்டீங்க அப்படின்ட்டார். 400 பேர் கரெக்டா சொன்னாங்க, அப்ப நம்மளும் இல்ல இல்ல இல்ல. தேவ சித்தம் இல்லாத பாதை அது வேண்டாம். தாவீது பாருங்க, 2 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? அதற்கு கர்த்தர் போ என்றார். எங்க போ, எப்படி போன்னு ஏதாவது சொன்னாரா? அங்க போலாமா? போ. தாவீது இப்ப அடுத்து கேட்கிறாரு, எங்க போன ஆண்டவரே? இதுதான் இருதயத்தை கேட்டவன். ஆண்டவரே அது வர ஒண்ணு போயிட்டு வரேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வெளியே வர போயிட்டு வரேன், வெளியே வர நான் இதுவரை ஒண்ணு போயிட்டு வரேன், இந்த பக்கத்துல போயிட்டு வரேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, போலாமா ஆண்டவரே? எங்க கூப்பிடுறாங்க? யார் கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்க? இல்ல ஆண்டவர், அந்த யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போலாமா? போ. அதாவது நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படிதான் பதில் வரும். ஆண்டவர், நான் எங்க போன ஆண்டவரே? கர்த்தர் சொல்ல, எப்ரோனுக்கு போ. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஹார்ட்டை ஓபன் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெளிவான பதில் வந்துட்டே இருக்கும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயிலா கேட்கிறேனோ. ஆபிரகாம் பாத்தீங்களா, 50 இருந்தா அழிப்பீங்களா? டீட்டெயிலா, அதாவது ஆண்டவர்கிட்ட டீட்டெயிலா பேசி பழகணும். அந்த தெளிவர் அங்க போலாமா? போ. அப்படி எங்க? யூதாவின் பட்டணங்களில் ஒன்று. அப்ப நம்ம மைண்ட் செட் பண்ணணும், எங்க தெரிந்தெடுக்கலாம். ஓகே, ஆண்டவர் அங்க போன்னு சொன்னார். அங்க எங்கன்னு சொன்னாரா? நம்ம அங்கங்கிற ஒரு டைரக்ஷன், இந்த வசனத்தின் முதற் பகுதியை மட்டும் வச்சுட்டு என்ன ஆண்டவரே, ஒரு லீடிங்கும் இருக்க மாட்டேங்குது. தாவீது பாத்தீங்களா, சரி நான் அங்க போறேன். அங்க எங்க போனோம்? தெளிவா நாம் பாடினோமே, ஹல்லேலூயா. அவர் தெளிவு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தெளிவில்லாம வேகமா ஓடுவதை விட தெளிவு உண்டாக காத்திருக்கிறவன் பாக்கியவான். தெளிவில்லாம வேகம் ஓடக்கூடாது. ஆண்டவர் இப்படி காட்டினார், நான் போனேன். இந்த சாஸ்திரிகளை பாத்தீங்களா, நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்தாங்க. வந்து 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 நேர வரும்போது இப்ப கண்ணு எதை பார்க்கணும்? அரண்மனையை பார்க்குது. நேர உள்ள போயிட்டாங்க. நட்சத்திரம் வந்து அரண்மனை மேல நிக்கல. இவங்க உள்ள போனதுனால நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. உள்ள போய் இந்த குட்டையெல்லாம் கிளப்பிட்டு மொத்த எல்லாருக்கும் தூக்கத்தை கெடுத்துட்டு திருப்பி வெளியே வந்து நட்சத்திரத்தை கண்டு இவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். நீங்க சந்தோஷப்பட்டீங்க, மொத்த மக்களுக்கு சந்தோஷமும் போச்சு. ஆனா அதே நேரத்தில் மேய்ப்பர்களை பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெளிவா பிள்ளையை துணியில சுத்தி, ஆமே, ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்கும் போது ஒன்னும் தெரியாத பேதையா வந்து உட்காந்துரும். ஆண்டவர், நீங்க ஒரு சிக்னல் காட்டுங்க, மீதி நான் பாத்துறேன். என்ன பாக்குறதுக்கு? ஆண்டவர் நம்மளா கேட்போம் தெரியுமா? இந்த கிதியோன மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. ஆண்டவரின் தோல்ல மட்டும் தண்ணி இருக்கணும், சுத்தி தண்ணி இருக்க கூடாது. இருக்கு, சரி ரெடி, கிளம்பிட்டியா? இவ தோல்ல தண்ணி இருக்க கூடாது, சுத்தி இருக்கணும். இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ண? சரி கிதியோனே, 30,000 பேர் இருக்காங்களா, பாதி பேர் அனுப்பு. என்ன ஆண்டவர் சொல்றீங்க? இன்னும் ஆளுக்கு தெளிவில்லை, உனக்கு இன்னும் வரல. இல்ல, போ. சத்துருக்கள் பாளையத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்க கேளு. அங்க பேச வைக்கிறார். ஆமே, கிதியோன் பார்த்தார், இனி நான் அந்த அடையாளம் எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாது. நீங்களே எனக்கு ஏதாவது தெளிவை தாங்க ஆண்டவரே, ஒரு தெளிவு. ஆண்டவரே, எங்க? நான் எகிப்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. எல்லாரும் போகும்போது எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நகோமி எங்க போனாங்க? மோவாபுக்கு. ஏன் போவாசும் போக வேண்டியதானே? போவாசும் பெத்லகேம்ல தானே இருக்கிறார். போவாஸ் வெயிட் பண்றார். கர்த்தரனை சந்திப்பார், கர்த்தரனை சந்தி. அப்படி வெயிட் பண்ண நபர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். பஞ்சகாலங்கிறது நகோமிக்கு மட்டும் இல்ல, போவாசுக்கும் தானே. நகோமிக்கு வயல் நிலங்கள் உண்டு, போவாசுக்கு வயல் நிலங்கள் உண்டு.
அதனாலதான் நகோமி வயலை சொந்தமாக்குறதுக்கு ஒருத்தன் வந்தான், ரூத்தையும் கட்டணும்னு தான் வேண்டான்ட்டான். இவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. அதாவது நீங்க வெளியே போட்டிருக்க செருப்பை கூட தூக்கிட்டு போவாங்க, உங்களை பைக்ல ஏத்துக்க சொன்னா ஏத்த மாட்டாங்க. சார் கொஞ்சம் பைக்ல ஏத்துங்க சார், ஏத்த மாட்டேன், என் செருப்பு சார் போட்டிருக்கீங்க. நகோமிக்கு வயல் நிலம் உண்டு, போவாசுக்கு வயல் நிலம் உண்டு. நகோமி பஞ்சனதம், ஆண்டவரே மோவாபுக்கு போறேன், சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் போ. நேர போய் அடி வாங்கிட்டு வந்து இங்க பார்த்தா போவாஸ் அழகா வாழ்ந்து வர்றவங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறார். ஆமா, கர்த்தருடைய சத்தம் கேட்டு நீங்க இருக்கிறது மற்றவர்கள் நகோமி எப்படி பார்த்திருப்பாங்க? பாவம் பிள்ளை, பிழைக்க தெரியாத பிள்ளை சொல்லியிருப்பாங்க. 1000 பேசட்டுங்க, நாளைக்கு அவங்களுக்கு தானியம் உங்க கையால கர்த்தர் கொடுக்க வைப்பாங்க. எகிப்துக்கு போகக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, ஆமென், ஏசாவை பின்தொடராதிருக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 33 12 13 14 வசனங்களிலே ஏசா யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்று ஏசா சொன்னதும் யாக்கோபு ரிஜெக்ட் பண்றார். இதே யாக்கோபு ஒரு காலத்தில் ஏசாவின் வழியை தெரிந்தெடுத்தவர், ஏசாவின் வஸ்திரத்தை போட்டு ஏசாவை தன்னுடைய அடையாளமாக்கி கொண்டு போய் நின்றவன். இப்பொழுது யாபோக்காற்றின் கரையிலே கர்த்தர் அவனை எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? அவரோடு உறவாட வைத்து போராடுகிறான், அதன் பிறகு உறவாடுகிறான். உண்மையிலே யாபோக்காற்றின் கரையிலே அதுதான் நடக்கிறது. ஆபிரகாமை அப்பமும் ரசமும் கொடுத்து பலப்படுத்துகிறார். ஈசாக்கை கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துகிறார். யாக்கோபை உறவாட வைத்து ஆரம்பத்தில் போராட்டம், அவன் போராடினான் என்று இருக்கிறது. அந்த போராட்டம் எப்படி முடியுது தெரியுமா? உறவாடுறதுல முடியுது. எப்படி உறவாடுறாங்க பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு. இப்ப இவன் கேட்கிறான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறிட்டு தெரியுமா? ஹல்லேலூயா. அதாவது உறவாட முடியலையா, போராடணும். எதுக்கு போராடணும் தெரியுமா? உறவாடுறதுக்கு. ஆண்டவரே எனக்கு உறவாட முடியலப்பா, உறவாட முடியலன்னா போராடணும், என் கூட பேசுங்க ஆண்டவரே. அழுது, அவன் போராட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அவன் அழுது கெஞ்சினான் ஆண்டவரோடு. அந்த அந்த உறவு, உதவாத என்னில் நீர் நீங்க இல்லா. வெரி நெக்ஸ்ட் டே ஏசா சமாதானம் பண்ண வருகிறான். சமாதானம் பண்ணி விட்டான். தம்பின்னு ஓட அழுறான். எல்லாம் ரைட்டு தான். அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. ஆமே, அந்த வசனம் 12, நாம் புறப்பட்டு போவோம் வா. நம்ம சேர்ந்து போவான்னு கூட கூப்பிடல பாத்தீங்களா? நாம போவோம், நான் உனக்கு முன் நடப்பேன். ஆமே, யாக்கோபை ஏன் ரிஜெக்ட் பண்ணா தெரியுமா? இதுக்கு முன்னாடியே கர்த்தர் வலது கையை பிடிச்சு சொல்லிட்டார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செம்மையாக்குவேன். என்னை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினது ஏசாவை பின்தொடர்வதற்கல்ல, இயேசுவை பின்தொடர்வதற்கு. அவர் சொல்ற, இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன், நீங்க போங்க. அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி புறப்பட்டு அங்கே வீடு கட்டினான் இருக்கு. அங்கே பலிபீடம் கட்டுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஏற்காதிருக்க பலன் வேணும். எகிப்துக்கு போகாதிருக்க பலன் வேணும். ஏசாவின் வழி என்னவென்று சொன்ன டைம் ஆயிரும். அதாவது அவன் விரும்பின ஒரு காரியத்தை செய்யறான். அந்த காரியம் பெற்றோருக்கு வேதனையை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னு சரி, அதை பத்தி அவன் மைண்டே பண்ணாதவன். இதான் ஏசாவின் வழி. நமக்கு பிடிச்சதை செய்யறோம். இது பரலோக தேவனுக்கு வருத்தத்தை கொடுக்குதா, வேதனை கொடுக்குதா, அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இதான் ஏசாவின் வழி. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், எனக்கு சரின்னு தோன்றதை நான் பண்றேன். ஏசா அப்படிதான் விவாகம் பண்ணுவான். அவர்கள் பெற்றோருக்கு மன நோவா இருந்தார்கள். ஐயோ, நான் இப்படி பண்ணதுனால எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே சொல்லி ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல. இதான் ஏசாவின் வழி. அவன் ஃபீல் பண்ணது எதுக்கு தெரியுமா? அப்பா சொத்து கிடைக்கலன்னு அழுத, சத்தமிட்டு அழுதானா. நீ பண்ண காரியத்தினால உங்க அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதை பத்தி ஒரு நாளாவது ஃபீல் பண்ணியா? ஏசா கஷ்டப்பட்டது 2 காரியத்துக்கு தான், கூழுக்கும் சொத்துக்கும்.
வேற. அவங்க கஷ்டப்பட்டானே இவங்க கஷ்டப்பட்டானே அதெல்லாம் இதான் ஏசாவின் வழி இல்லை. நான் தெரிந்தெடுக்கும் பாதை என் தேவனுக்கு பிரியமா. யாக்கோபு பாருங்க, இல்ல நான் வர மாட்டேன், நீங்க போங்க. இவர்களை குறித்துதான் எபிரேயர் 11, 13, 14, 15, 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். 15வது வசனத்தை பாருங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அவங்க நினைச்ச சோதம்ட்ட வாங்கியிருக்கலாமோ, எகிப்துக்கு போயிருக்கலாமோ, ஏசாவுக்கு பின்னாடி போயிருந்திருக்கலாமோ, இப்படி நினைத்தார்களானால், அப்படி போவதற்கு அவர்களுக்கு அப்படி நினைச்சா டோர் நிறைய ஓபன் ஆகும். திருப்பியும் சோதோமுக்கு போறதற்கு, எகிப்துக்கு போறதற்கு, ஏசாவுக்கு பின்னாடி போறதுக்கு. காரணம் ஆண்டவரே சொன்னார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமாயிருக்கிறது. இன்னைக்கும் சத்துரு ரெடியா இருக்கிறான். நம்ம ஆவேசத்துல ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்துல வேண்டாம் வந்துட்டோம், இப்ப போனா சேர்த்துப்பாங்களா? கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு தேவன் என்னுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? ஏற்க கூடாது. சில காரியத்தை நோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் ஒண்ணு அனுமதிச்ச காரியத்தை முடக்கிறதுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் வேண்டாம். ஆமென் ஆமென். எகிப்துக்கு திரும்ப கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை தெரியுமா? பலன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரோடு உறவாடுகிறது, கர்த்தருடைய பந்தி, இதெல்லாம் நம்மை பலப்படுத்தி பலவானாய் மாற்றி பொல்லாங்கனை ஜெயிக்க வைப்பதற்கு ஏதுவாக தேவன் ஏற்படுத்தினவைகள். ஆண்டவர் சமூகத்திலே பலன் கேட்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாரா.